பி குட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி அவர்களோட மரணம் தான். ஆர்பி சௌத்ரி அவர்கள் ராஜஸ்தானுக்கு ஒரு திருமண நிகழ்வுக்கு போகும்போது கார் விபத்தில் ராஜஸ்தானில் இருக்க ஜோத்பூர் அப்படிங்கிற இடத்துல மரணம் அடைஞ்சிருக்கு. ஆர்பி சௌத்ரியோட உண்மையான பேர் ரத்தன்லால் பகத்ராம் சௌத்ரி. அவர் ஒரு ராஜஸ்தானி குடும்பத்தில் பிறந்தவர். ஆர்பி சௌத்ரி அவர்களுடைய மரணம் தமிழ்நாட்டில் குறிப்பாக திரையுலகத்துக்கு ஒரு மிகுந்த கவலையை உண்டாக்கி இருக்கு. ஆர்பி சௌத்ரி அவர்கள் திரைப்படத்துறைக்கு ஒரு தயாரிப்பாளர் வரதுக்கு முன்னாடி அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்காரு. ஸ்டீல்ஸ், ஜுவல்ஸ் போன்ற பிஸ்னஸில் ஒரு டாப் பிஸ்னஸ் மேனாக இருந்தவர் மலையாள திரைப்படம் மூலமாக தான் ப்ரொடியூசராக வர்றாரு. மலையாளத்தில் அவர் சூப்பருங்கிற பேனரில் படங்கள் தயாரிச்சுட்டு வந்திருக்காரு. 1989 தான் அவர் தமிழ் சினிமாவுக்குள்ளே வராரு. அந்த சூப்பர் பேனர் உள்ளே வரும்போது அவருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டது. அதுக்காக குட் நைட் தயாரித்த ஆர் மோகனோடு சேர்ந்து சூப்பர் குட் அப்படிங்கிற பேனரில் படங்கள் தயாரிச்சுட்டு வந்தார். இப்படி இருக்கும்போது ரெண்டு பேரோட பாதைகள் வெவ்வேறாக மாறுது. ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வருது. அதனால ரெண்டு பேரும் பிரிகிறாங்க. அப்படி பிரியும் போது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற தனியாக ஆரம்பிச்சு அதன் மூலமாக பல வெற்றி படங்களை கொடுத்தாரு. அதன் பிறகு ஆர்பி சௌத்ரி அவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி போன்ற பல மொழிகளில் பல வெற்றி படங்களை தயாரித்து ஒரு வெற்றி தயாரிப்பாளராக வலம் வந்தார். ஆர்பி சௌத்ரி அவர்கள் 34க்கும் மேற்பட்ட டைரக்டர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதில் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியவங்க விக்ரமன், KS ரவிக்குமார், எழில், ராஜகுமாரன், சசி, அப்புறம் ரவிமரியா, இவங்க எல்லாரும். ஆர்பி சௌத்ரி பல மொழிகளில் பல வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. தமிழில் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா புது வசந்தம், லவ் டுடே, நாட்டாமை, சூரியவம்சம், துல்லாத மனம் துள்ளும், ஜில்லா போன்ற படங்களை சொல்லலாம். ஆர்பி சௌத்ரி அவர்கள் தன்னோட இரு மகன்களையும் ஹீரோவாக தானே அறிமுகப்படுத்தினார். முதல்ல தன்னோட இளைய மகனான ஜீவாவை தான் 2003ஆம் ஆண்டு ஆசை ஆசை படம் மூலமாக அறிமுகப்படுத்துறாரு. இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் கிடைச்சாலும் ஜீவாவுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தன்னோட மூத்த மகனான ஜித்தன் ரமேஷை முதல் தமிழில் அறிமுகப்படுத்தல, தெலுங்குல வித்யார்த்தி அப்படிங்கிற படத்தின் மூலமாக 2004ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்துறாரு. இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிச்சு. இன்னைக்கு அவரோட 2 மகன்களில் ஜீவா ஒரு நல்ல நடிகராகவும் முன்னணி நடிகராகவும் இருக்காரு. ஆர்பி சௌத்ரியோட மறைவுக்கு திரையுலகினர் எல்லாருமே நேரில் போய் அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீவா அவர்களும் ஜித்தன் ரமேஷ் அவர்களும் உடஞ்சி அழுகுற வீடியோ இன்டர்நெட்டில் பரவி ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்படி சினிமாவில் தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தையும் சகாப்தத்தையும் படைச்ச ஒரு லெஜெண்டரி ப்ரொடியூசரோட இந்த திடீர் மரணம் கண்டிப்பாக எல்லாருக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஆர்பி சௌத்ரி அவர்களோட குடும்பத்துக்கு பி குட் சேனல் சார்பாக வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறோம்.